நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர இது முதல் படி. முரண்டு பிடிக்காம முதல்ல பத்திரிக்கையை வாங்கிக்கோங்க. அண்ணன் கூட அந்த குடும்பமே கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அக்கா, என்ன இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்கக்கா. கூப்பிட்டுருக்கலாம்ல, நானும் வேலையா இருந்துட்டேன். உட்காருங்க. நீயும் உட்காரு. பயங்கர வெயில் அடிக்குது, முதல்ல தண்ணி குடிங்க. இந்தாங்க. என்ன அண்ணக்கொடி, நீ மட்டும் தனியா இருக்க? வீட்டுல வேற யாரும் இல்லையா? சங்கரி வேலைக்கு போயிருக்கா, கௌரி கோர்ட்டுக்கு போயிருக்கா, ஈஸ்வரி பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கா, அவர் தோட்டத்துக்கு போயிருக்காருக்கா. மனோகரி ட்ரைனிங்க்கு போன பின்னால நான் தனி தீவா நின்னுட்டேங்கா. அக்கா. என்ன அண்ணக்கொடி, வீட்டுல யாரும் இல்லையா? என்னக்கா, ஏதாவது பிரச்சனையா? உங்க முகமே சரியில்லையே, என்னாச்சுக்கா? நான் என்னன்னு சொல்லுவேன் அண்ணா? சொன்னா நான் தோத்துருவேன். சொல்லலன்னா திலகா செத்துருவா அண்ணா. திலகா செத்துருவாளா? என்னக்கா சொல்றீங்க? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு சொல்லுவாங்களே, அது உண்மைதான் அண்ணா. நான் அதிர்ஷ்டம் கெட்டவ அண்ணக்கொடி. சின்ன வயசுல இருந்தே நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. அதே மாதிரி நான் நினைச்சது எதுவுமே நடந்ததில்ல. நான் நினைச்சே பார்க்காத நெருக்கடி எனக்கு வந்துருச்சு. நியாயமா நான் இந்த கோரிக்கையோட இந்த வீட்டுக்கு வந்திருக்க கூடாது. ஆனாலும் வந்துட்டேன். எதுக்கு தெரியுமா? மத்தவங்க என்ன புரிஞ்சுக்கலனாலும் என் தங்கச்சி என்ன புரிஞ்சுக்குவாங்கிற நம்பிக்கை இருக்கு. இப்போ எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை என்னன்னா, இந்த கல்யாண பத்திரிக்கை தானே உங்க பிரச்சனை. நீங்க கொடுத்த திலகாவோட கல்யாண பத்திரிக்கையை நானே திருப்பி கொடுத்துறேங்க. வேண்டாம், நானும் என்னோட பொண்ணுங்களும் அந்த வீட்டு கல்யாணத்துக்கு வரமாட்டோம். போதுமாக்கா?